திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த செட்டியப்பனூர் பகுதியில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை ஒட்டி வாணி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி என்ற தனியார் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த நிலையில் இன்று மாலை பள்ளி முடிந்து பள்ளி மாணவர்கள் பள்ளி பேருந்துகளில் அனுப்பப்பட்டனர். ஒரு பள்ளி பேருந்து வாணியம்பாடி நகரப் பகுதிகளில் மாணவர்களை விடுவதற்காக 46 மாணவர்களை ஏற்றி சென்றது. அந்த பேருந்தை வாணியம்பாடி பகுதியைச் சேர்ந்த ஜாவித் என்பவர் ஓட்டிச் சென்றார். பேருந்து பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் புதூர் பகுதியில் சென்றபோது ஓட்டுநர் ஜாவித்க்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டது. அப்போது அந்த பள்ளி பேருந்து தேசிய நெடுஞ்சாலையில் தாறுமாறாக ஓடியது. பேருந்தில் பயணம் செய்த மாணவர்கள் அச்சத்தில் கூச்சலிட்டு உள்ளனர். உடனடியாக அந்த பள்ளி பேருந்தில் சென்ற கிளீனர் டிரைவர் அமரும் இருக்கைக்குச் சென்று தானே பிரேக் போட்டு பேருந்தை நிறுத்தினார். அந்த பேருந்து தேசிய நெடுஞ்சாலை நடுவே உள்ள தடுப்பின் மீது மோதி அதன் மீது ஏறி நின்றது. இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் மற்றும் பள்ளி நிர்வாகத்தினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து வலிப்பால் பாதிக்கப்பட்ட ஓட்டுநரை உடனடியாக மீட்டு வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அதில் பயணம் செய்த மாணவர்களை மாற்று பேருந்தில் அவரவர் வீடுகளுக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் விபத்துக்குள்ளன பள்ளி பேருந்தை அங்கிருந்து அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். ஓட்டுநருக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டதால் இதை உணர்ந்த பேருந்து கிளீனர் உடனடியாக ஓட்டுநர் இருக்கைக்கு சென்று பிரேக் போட்டு பேருந்தை நிறுத்தியதால் 46 மாணவர்கள் மற்றும்